ஒரு மனிதரின் இருதயம் ஆப்பிரிக்காவின் மண்ணில் ஒரு மரத்தின் கீழ் புதைக்கப்பட்டது. அவரது உடல் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டது. அவர்தான் டேவிட் லிவிங்ஸ்டன். சிறுவயதில் 119ஆம் சங்கீதத்தை மனப்பாடம் செய்தார். மருத்துவராகி படித்து ஆப்பிரிக்கா இயேசுவை அறிய வேண்டும் என்ற ஒரே தீவிர ஆசையுடன் புறப்பட்டார். மல்லேரியா ஜுரம் 30 முறை தாக்கியது. ஒரு சிங்கம் தாக்கி அவரது தோல் கிழிந்தது. 5 ஆண்டுகள் மனைவியை பார்க்க முடியவில்லை. 6 பிள்ளைகள் இருந்தும் அவர்களுடன் நேரம் செலவிட முடியவில்லை. அவரது மனைவி மேரி மோஃபட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்காவில் அவரின் கண்முன்னே இறந்தார். அவரை தன் கையால் புதைத்தார். அவர் சுவிசேஷம் அறிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடினார். விக்டோரியா ஃபால்ஸ் உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். கடைசியில் பலவீனமான உடலுடன் முழங்காலில் ஜெபித்தபடி இருந்தார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர் எழுந்து வரவில்லை. தன் மனைவியையும் பிள்ளைகளையும் விட அதிகமாக நேசித்த தேவனிடமே அவர் சேர்ந்து விட்டார். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் இயேசுவை ஒருபோதும் இழக்கவில்லை.